Now I am going to teach you about how to break the eggs. Okay. முட்டைன்னு உடனே ஒரு ஓல்டஸ்ட் பர்சன். கோழி முன்னாடியா முட்டை முன்னாடியா? மகேஷ். எஸ் சார். நான் ஒன்ன கேட்கல. டி மகேஷ் ஒன்னா தான் கேட்டேன். நீ சொல்லு. கோழி தான் சார் முன்னாடி வந்துச்சு. எப்படி சொல்ற? முட்டை கோழியோட பின்னாடி தானே சார் வரும். That was a good answer. ஓகே. நாம இப்ப முட்டை உடைப்போமா? முட்டையோ முட்டை. முட்டையோ முட்டை. என்ன பண்ற? முட்டையோ முட்டை. எக்கு கம்மி மாதிரி இது என்ன எக்கா? சார் முட்டையோ முட்டை கூ முட்டையா இருக்கு சார். இங்க பாருங்க முட்டையோ முட்டை. என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? சார் எவனோ எனக்கு முட்டை மந்திரம் வெஸ்டானுங்க. எதுவுமே உடைய மாட்டதெல்லாம் எகிருது. எல்லாருக்கும் உடையுது உனக்கு மட்டும் உடையாம இருக்க. சொன்னா நம்ப மாட்டீங்களே. இப்ப பாருங்க சார் ஒரு நிமிஷம். எகிருது சார். இப்ப இருங்க பார்க்கலாம். உடையுது சார். என்ன சார் இது? எகிருது. இப்ப அப்படியே போய் நெத்தியை கடாயில வச்சீங்க ஆம்லெட் ஆயிடும். மகேஷ். எஸ். நீ பண்றது சரியில்லை. ஏன் நீங்களும் தான் பண்றீங்க? இத பார், வான் பண்றேன், ஆரம்பத்தில் நிறுத்திரு. நோ, ஆரம்பிச்சாச்சு பாதியில நிறுத்த முடியாது. ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு இருக்கேன். ஆத்திரத்தை அடக்கலாயா? இத்த அடக்க முடியுமா? வேண்டாம், ஆரம்பத்திலே விட்டுரு. சின்ன விஷயத்தை மகேஷ். ஏன்டா உன் பேரை நீயே சொல்லிக்கிற? அவனு மகேஷ் தாயா. அவன் டி மகேஷ். நான் பிசிச்சி இது எஸ் மகேஷ். மகேஷ் நீ தான் டி மகேஷா? ஆமா. கேட்டரிங் காலேஜ்ல படிக்கிறியா? ஆமா சொல்ற. ஆடு வர ஆளுங்கடா. ஏய் வா போலாம். வா. மகேஷ் என்னடா என்ன டென்ஷன்? மூட் அவுட்மா. மூஞ்ச பேத்துறோம் சொல்றோம். இவன் கீ குத்ததான் மச்சான் சொல்லுவான். ஏசி மயில் ராவண. ஏசி மயில் ராவண. போலீஸ் அட போய்யாங்க. யார் ராவணுங்க? ஏண்டா ஏசி கால்ல வந்தா காப்பாத்துவாரு, டயர்ல வந்து விடுறீங்க? நான் தான் உங்க திருஷ்டி கழியறதுக்காக இந்த லெமன் ஃப்ரூட்ஸை உருட்டி விட்டேன். நீ கரெக்டா யோசிக்கிறீங்க. இவன் சிபி சக்கரவர்த்தி அன்னைக்கு ரைஃபிள் கிளப்ல புறாவை காப்பாத்தினவன். சோ நீ தான் அந்த டீம் மகேஷ்? எஸ் சார். ஆமா, ஒரு போலீஸா இருந்துகிட்டு என்ன அடிக்கிறதுக்கு எதுக்கு பொறுக்கீங்களா அனுப்பிச்சிங்க? உன்னை உதைக்கதான் அவங்களை அவுட் சோர்ஸை யூஸ் பண்ணேன். ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அனாவசியமாக எங்கள் போலீஸ்க்கு நாங்கள் வைக்கிறது இல்லை. நான் தான் ஒரு தப்பும் பண்ணலையே. தப்பா? நீ பண்ணிருக்கிறது சைபர் கிரைம். ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அசிங்கமாக ஃபோட்டோ பிடிச்சி அவளுக்கு இமெயில் பண்ணிருக்கேன். என்னடா மச்சான் புது கதையா இருக்கு? கதையை பாதில விட்டு அப்படி சார் எந்த பொண்ணை நான் எப்போ ஃபாலோ பண்ணேன்? சாதாரணமான பொண்ணு அவ. தேவதை சுதாராணி ஐஏஎஸ், ஹோம் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு. ஐயோ, அது அவங்க அம்மா. அவங்க பொண்ணு தீபிகாவை ஃபாலோ பண்ணுறதோ இமெயில் அனுப்புறதோ கண்டினியூ ஆச்சுன்னா பொறுக்கிங்க வர மாட்டேன். போலீஸ் தான் வரும். சார் எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு. எனக்கும் இது ஸ்டாப் இட் டி மகேஷ். உன் சால்ஜாவை கேட்கறது என் ஜாப் இல்லை. டோன்ட் எவர் ஃபாலோ தட் கேர்ள் தீபிகா. தட்ஸ் இட். சிம்பிள் மேட்ரு மச்சான். வேற எவனோ உன் பேர்ல அனுப்பிச்சிருக்கான், அதனால நீ மாட்டீன. அந்த இமெயில் மட்டும் கிடைச்சது. அதில் ஒட்டிருக்க ஸ்டாம்பை வச்சு எந்த போஸ்ட் ஆஃபீஸ் கண்டுபிடிச்சி சும்மா அவனை மடக்கி என்ன முறைக்கிற? இவங்கிட்ட என்ன ப்ரூவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு எந்த காலேஜ்னு விசாரி, நம்மளே ஸ்ட்ரைட்டா கிளியர் பண்ணிக்கலாம். மச்சான் கண்டுபிடிச்சேன்டா. தீபிகா தியேட்டர்ல இருக்காளாண்டா. தியேட்டரா? அதான்டா இந்த வீடியோ கான்ஃபரன்சிங் கிளாஸ் நடக்குமே. HG series hydrostatic steering for off-highway vehicles and farm tractors. Power rack and pinion steering for passenger cars. The technology selected and adopted by running power steering in the production of power steering systems reflects a combination. இந்த இருட்டுல தீபிகாவை எப்படிடா கண்டுபிடிக்கிறது? தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பத்தி பேசுறதுக்கு ப்ரொஃபசர் வைத்தீஸ்வரன் இப்போ உங்க முன்னாடி வர போறாரு. லைவா பூனால இருந்து. வா மச்சான், நம்ம வெளியே போய் வெயிட் பண்ணலாம். Thank you all. ரொம்ப ஃபிலிம் காட்டுறாங்க. எப்போ இந்த கிளாஸ் முடிஞ்சு எப்போ இந்த தீபிகா வெளியே வருது? Hi, budding engineers. I am going to explain about the theory of structural engineering. Now, what is structure? Structure என்றால் என்ன? இதாண்டா ஸ்ட்ரக்சர். 36 28 36. ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்ட்டா பார்க்கணும். பிளான் வியூ, டாப் ஆங்கிள், மேல இருந்து பார்த்தா உள்பனியன் மிஸ்ஸிங்டா.
we have the horizontal view. The front elevation. டாப்ல டூம் ஹெவியா இருக்கு, இடையில கர்வ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இது கொலாப்ஸ் ஆகாம இருக்கணும்னா இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும்டா. The back is equally important and shouldn't be like the front. ஏய் நான் வந்திருக்கேன், அவளுக்கு ஒரு ஸ்லிப்பை கொடுத்து விட்றேன். ஹலோ மிஸ்டர் இமெயில் சைபர் கிரைம். என்னங்க இவன் இங்க வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆமா, சம்பந்தமே இல்லாம தீபிகாவை பார்க்க அவ காலேஜ்க்கு வந்திருக்கேன். இதுதான் என் கேள்வி. சம்பந்தமே இல்லைங்கிறத அவ மூலமாவே கிளாரிஃபை பண்றேன். இதான் சரியா பதில். ஓ, நீ அவளை நேரா பார்க்கறது நடுவில் நான் என்ன அம்பையரா? போ சொல்லவனே. போங்கடா கொய்யாங்கோஸ். ஆமா, இந்த தீபிகா பெரிய உலக அழகி, அவ பின்னாடியே நாங்க சுத்துறோம். வேணாம் சார், உங்க தீபிகாவை நீங்களே வச்சுக்கோங்க. வாடா மச்சான், பாய். ஏய் வரேன்டா. யோ சைபர் கிரைம், இமெயில் பண்ண ஃபாலோ பண்ண இப்ப கிட்னாப்பே பண்ணிட்டியா? எந்த சொல்லு, தீபிகா எங்க வச்சிருக்க? என்ன சார் சொல்றீங்க? பெரிய ரப்சரா இருக்கு உங்க கூட. உங்க தீபிகா கருப்பா சோப்பான்னு கூட எனக்கு தெரியாது சார். சார், எல்லா கிரிமினலும் முதல்ல தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. தெரியும்னு சொன்னா கிரிமினல் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கேள்வி கேட்போம். ஆமா சார், உங்க தீபிகாவை கடத்தி கொண்டு போய் எங்க வீட்டுல பத்திரமா வச்சிருக்கேன். வந்தா காட்டுறேன். வா பாப்போம். ஏய் டி மகேஷ், அல்வா கிண்டாம போற? அதுக்கு தான் சார் போறேன். என் ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கு ஜமாயின்னு எங்க அப்பா சொல்லிட்டாரு. இப்படி ஒரு அப்பன் எனக்கு இல்லையடா. எங்க அப்பனும் இருக்கானே கடங்காரன். என் இனிஷியல கூட பக்கத்து வீட்டுல கடை வாங்கி கொடுத்தான்டா. சரி விடு விடு விடு, உட்கார். இதான் ஹைதர் காலத்து டெக்னிக். என்னடா டெக்னிக் இது? பைக் ரிப்பேர் ஆன மாதிரி உட்காருது. ஏய், இது வயிறு ரிப்பேர் ஆன மாதிரி இருக்குடா. இப்போ ஓகேவா? என்ன மாமே, அவங்க வீட்டுக்கு போலியா? ஹோம் செக்ரட்டரி வீடு. கோழி வரும்போது தான் பார்க்கணும். ஆமா ஆமா, அம்மா கோழி அம்சமா இருக்கும். சரி சரி, முட்டி வலிக்குதுடா. உன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சீக்கிரமா. ஏய், அம்மா கோழினா அத சொன்னடா. கமான் கமான், விஷ் பண்ணு விஷ் பண்ணு. எந்த ஏரியா? மலேரியா. நந்தனோன்னு சொன்னா என்ன பண்ணுவ? நந்தனத்துல இருந்து அடையாருக்கு பஸ் வரலாம், ஆனா பசங்க வரக்கூடாது. எங்க ஏரியா பொண்ணிய லுக் விடுறீங்களா? காளி, நீ ஊன்னு சொல்லு, அவன் கண்ணை நோண்டி கையில கொடுத்துற. நோன்றது இதுனா நுங்காடா. ஹியூமன் பார்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது உங்களுக்கு தெரியாதா? இதே மாதிரி தான் மச்சான் அன்னைக்கு. சரி சரி சரி, விடு விடு விடு. நம்ம வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்போம். சொல்லிடுவா? சொல்லு. சரி நீயே சொல்லு. ஏய் நீயே சொல்றா. வேணா விடுவா, நம்ம கிளம்புவோம். ஏய், சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போ. சரி, இந்த கேங்ல ராஜா யாரு? நான் தான் ராஜா. அதுக்கு என்ன இப்போ? ஆல் தி பெஸ்ட். ஏய், ராஜாக்கு என்ன? நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். நானும் உங்களை மாதிரி வயசு பையன் தானே. நானும் இதே பொண்ணுக்கு தான் நூல் விட்டேன். ஆனால் இந்த பொண்ணு எங்கள் ஏரியாவிலே ராஜானு தாடி வச்சு ஒரு பையன் இருக்கான். நான் அவனையே லவ் போட்டேன்னு சொல்லிட்டேன். அது எப்படி மச்சான் கரெக்டா அந்த கேங்ல ராஜான்னு ஒருத்தர்கான்னு கண்டுபிடிச்ச? எல்லா தெருவிலையும் எல்லா கேங்லயும் ராஜான்னு ஒருத்தன் கண்டிப்பா இருப்பான்டா. ராஜாங்கிறது ஒரு தேசிய பேர். கிளக்கிட்டீங்க மேஸ். ஏய் மகேஷ், வா வா வா. தீபிகாவை பார்த்தாச்சா? சொல்ல மாட்டேனே. ஏய் சொல்லுடா ப்ளீஸ். அவ என்ன சொன்னாடா? எங்க இங்க வாங்கல? என்ன என்ன மகேஷ் தீபிகாவை பார்த்துட்டானா? ஏய் என்னாச்சுப்பா? நான் பார்த்தது அவ பார்த்துட்டாமா. ஹை, அப்புறம் என்ன ஓடி வந்தா? அதுதான் ஜாகிங். ஜாகிங்னா நேரம் எல்லாம் ஓடணும். அவ என்ன பார்த்துல ஓடி வந்தா? ஐயோ வந்து ஐ லவ் யூ நா. சூப்பர். எங்க அப்பா மாரே ஆச்சரியமா இருக்கே. அவன் உன்னை பார்த்ததே இல்லையே. இங்க வச்சு தானே நான் அவளை பார்த்தேன். அன்னைக்கு தான் அவன் மயக்கமா இருந்தாலே, எப்படி பார்த்துக்க முடியும்? கரெக்ட். இப்போ தீபிகாவுக்கு வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அதாவது கண்டதும் காதல் வந்துடக்கூடாதா? அதுவும் என்ன மாதிரி ஒரு என்னடா ஹேண்ட்ஸம் பையனை பார்த்து சொல்லாமா ரொம்ப லாஜிக் பார்க்கறாரு. லாஜிக் மூட்டை. நீ வா. டிவி சீரியல்ல தான் லாஜிக் பார்க்க கூடாது, சொந்த வாழ்க்கையில பார்க்க கூடாதா? இதோ பாரு கண்ணா, நல்ல விஷயமா சொல்லியிருக்கேன். இந்தா சக்கரை. சூப்பர். பாவண்டா அவங்க. அவ உன்னை பார்க்கவும் இல்லை, நீ அவட்ட பேசவும் இல்லை, அப்புறம் ஏன்டா போய் சொல்ற? தீபிகாவை மடக்குவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. போய் சொன்ன திரைக்கதை எப்படி இருந்தா உனக்கு என்ன? கிளைமேக்ஸ் நினைச்சு அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டுமே. வா. டேய், ஹீரோ மாதிரி பேசுறா, டைரக்டர் மாதிரி பேசுறா. தான் மச்சான், உனக்கு ரைட்ல பாரு, ஒரு ரோஸ்ல ரொம்ப நேரமா லுக் விட்டுட்டு இருக்கா. என்னடா இப்படி பாக்குறா? ஹே ஹாய். ஹாய். தீபிகா.
Wow, Hi. pretty dress. How Looking sweet. hot. Thank you. You too. அடங்குங்கப்பா நீ பண்றட்டி இவ கோயம்புத்தூர் நான் திண்டுவனம் தமிழ்ல பேசு Oh, Kali. Hi. Hi. மச்சான் இவன் சந்தையில குரங்கு வித்த காட்டுறவனாச்சடா இங்க என்ன தாவிட்டு இருக்கான் டேய் 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 நிறுத்துடா சுத்தமா இருக்கிற இடத்துல ஏன்டா குப்பலாரி மாதிரி குப்பையை போடுற ஏ மொக்க இது குப்பை இல்ல இது ஒரு கேம் கிளம்பு நான் ஓனிக்ஸ் ஓனரா நீ இந்த சக்கரை இனிப்பா அடுத்த நியூஸ் சொல்லு என்னாச்சு இன்னைக்கு பாரு ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை லவ்வர் என கேட்ட தாய் வாங்கினாதான் மச்சான் இப்படி ஒரு அப்பா அம்மா கிடைப்பாங்க அதுக்காக அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியுமா? அதானே அவர் வீட்டுல அடிச்சா டிவி மாதிரி பார்க்கத்தான் முடியாது. சரி எஃப்எம் மாதிரி கேட்கவாவது செய்யலாமே. புரியலையா? தீபிகாவுக்கு ஃபோன் போட்டு நாலு லவ் டயலாக் அள்ளி விடு கேட்போம். மேடம் ஃபோன். எஸ். ஹாய் டார்லிங். ஹாய் பேபி. ஹாய் ஸ்வீட்டி. குதிரை ஓட்டுறான் பாரு. அப்பா. சரி 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 சரி. அப்புறம் நாளைக்கு எங்க மீட் பண்ணலாம்? ஹே யூ எஃப்ல ஆரம்பிக்கிற இங்கிலீஷ் கெட்ட வார்த்தையால திட்டுவேன். ஓகே 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 போதும் போதும் போதும். வெயிட் போன் சீ போடா. போன்ல குடுக்கறத நேரா கூட. குடுக்கறதா என்ன குடுக்கறதுங்க? அதுவா கேவா இருக்கும். கேன கேக்கா? கேக்கலடி பேக்கு. கேக்கு சீலையில ஆரம்பிக்கும். இது கே. தீபிகா நீ நாளைக்கு ஜாகிங் வரும்போது நானும் வருவேன். வா வா நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் தான். தேங்க் யூ. அப்பா நியாயமா பிறந்த நாளைக்கு தானே எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. இவன் நான் பிறந்ததுக்கு விஷ் பண்ணேன். ஆண்டி நடந்தது என்னன்னா சூப்பர். தம்பி பேர் என்ன? பிஸ் அடிக்கும் போது பேர் சொல்றது இல்ல, சும்மா சொல்லு. சானியா மிர்சா. சானியா மிர்சாவா? வேற பேர் சொன்னா புடிக்கிறானுங்கடா. ஒழுங்கா காலேஜ் போக மாட்டியா நீ? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? டேய் எனக்கு ஃபீஸ் கட்டுற பக்கத்து வீட்டுக்காரன் இந்த கேள்வி கேட்கறதுல நீ யாரா? உனக்கும் தான் இது காலேஜ் ஹவர்ஸ். உன் மனசுல நீ என்ன? தீபிகா மேட்ரா? ஆமா. இங்க பார், நீயும் ஸ்டூடெண்ட்டு நானும் ஸ்டூடெண்ட்டு. நீயும் ஹீரோ ஹோண்டா நானும் ஹீரோ ஹோண்டா. சேம் பிஞ்ச். இவ்வளோ ஒத்துமை இருக்கிற நமக்குள்ள கேவலமாக தெருவில் சண்டை வேண்டாம், பேசி தீர்த்துக்கலாம். சாயந்தரம் 5 மணிக்கு பிர்லா ஸ்டேடியத்துக்கு வந்துரு. இப்படி சறுக்கிட்டு வரானுங்கள. பேண்ட் மட்டும் மெலிசா இருந்தா பேக் டர்ரு தான். இங்க பாரு நம்ம பாஸ்கெட் பால் ஸ்டேடியம். டேய் 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 மச்சான் ஆப்போசிட் கேங் பாத்தியா? பெயிண்ட் ஆவறானுங்க. இனிமே பட்டு தீபிகா மேட்ரி ஈஸி. ஈஸி இல்லடா, ஏசி. மகேஷ் ஹாய். இந்த கப்பு நீ எப்படிங்க? நான் இங்கே, அதனால என் பைக் இங்கே, அதனால இந்த கப் இங்கே. சார் இது இன்டர் காலேஜ் கார்னிவல். ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், போலீஸ் தான் வரக்கூடாது. ஒரே ஒரு அப்பா அம்மா ஜாலி. டேய் அவரை செக் பண்றான். அனி இப்பா அதான் முடிஞ்சது. இப்போ ஒரு ஜோக்கர் வந்தா நல்லா இருக்கும். நீங்களா? வாங்க வாங்க, ஒரு கை குறையுது. ஏசி மயில் ரவன் அமிச்சார். உன்னதான் விசாரிக்கணுமா? அள்ளிட்டு வர சொன்னாரு. கிளம்பு. என்ன விஷயம்? தெரியாது. கிளம்பு கிளம்பு. ஏன் அதுக்குள்ள நிக்கியா? சுமார் நீ மகேஷ் நீ கிளம்பு. இந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். லாயரோட வரேன். மச்சான் நீ போ, நான் ஜெயம் பஸ்ல வரேன். கந்தல் பண்ணிடலாம். யாராஜன் என்ன ஓடுறீங்க? மிளகாய் சட்னி செய்வது எப்படி? மிளகாயா? ஓ இந்த மிளகாய். சிவப்பு மிளகாயை எடுத்து அதன் காம்பை கிள்ளி துண்டு துண்டாக நறுக்கி சூடான வானிலையில் அதை போட வேண்டும். அது தக தகவென்று கொதிக்கும் போது வறு வறு என்று வறுக்க வேண்டும். பின்பு அதை எடுத்து உரலில் போட்டு உலக்கையால் குத்தோ குத்து என்று குத்த வேண்டும். ஏன் குத்தோ குத்து என்று குத்த வேண்டும்? பிரீத்தி மிக்ஸில் போட்டு சுலபமாக அரைக்கலாமே. நமக்கு வேண்டியது காரமான மிளகாய் சட்னி. இல்லையா? ரெடி.
நான் ஏசி கூட லவ் பண்ணுவேன்னு சொன்னதை நீ ஏசி கிட்ட சொன்னியா? ஆமா சொன்னேன். ஏன் சொன்ன? நீ சொன்ன, நான் சொன்னேன். நான் போய் சொன்னேன். நீ போய் சொன்ன, நான் போய் சொன்னேன். How dare you? இரு. சோ நீ சொன்னது பொய்னா உன் மனசுல இருக்கிற ரூம் காலியா தான் இருக்கு. அது ஏசி ரூம் இல்ல. ஒரு வார்த்தை சொல்லு, நான் அந்த ரூம் கூடி வந்துடுறேன். நீ என்னை பத்தி பொறுமையா தெளிவா நிதானமா யோசி. டேக் யுவர் ஓன் டைம். என் ஓல்ட் ஸ்டூடெண்ட்லாம் எனக்கு என்னமா பேர் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இருக்கீங்களே சார். சும்மா சிரிச்சினே திட்டாதீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஒரு டிஷ் செஞ்சா அது உலக அளவுல பேச பண்ணோம், ரேடியோ டிவில நம்ம பேர் வரணும் சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி டிஷ் செஞ்சு அது நான் உங்க பேரை வச்சிருக்கேன். நீ நல்லா வருவேன்னு எனக்கு தெரியும். அந்த டிஷ்ல டிஃபரெண்டா என்ன போட்டேன்? மான் கறி போட்டிருக்கேன். மான்கரியா? அதெல்லாம் போட்டா போலீஸ் பிடிப்பாங்க. உங்களை தானே பிடிப்பாங்க. ஏன்னா தோல் கூட உங்க வீட்டுல காய போட்டிருக்கேன். டேய் பேர் வைக்கிறேன்னு எனக்கு ஆப்பு வைக்கிறியா? இதோட நீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் கதையே பேசக்கூடாது. இல்ல நானும் சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு ஆப்பு வைப்பேன். ஹாய். ஸ்வீட் சாப்பிட்றியா? கேட்ரிங் காலேஜ் அவார்ட் வின்னிங் ரெசிபிமா. இது பேர் என்ன தெரியுமா? லிப் கிஸோ கோவா. செம ஸ்வீட்டாக இருக்கும். நான் உனக்கு கிஸ் பண்ணதுலேருந்து உனக்கு தூக்கம் வருதா? தூக்கம் வந்தா கனவு வருதா? கனவு வந்தா அதில் நான் வரேனா? ஏய் ஈஸி. ஏன் கோவப்படுற? நான் கொடுத்து உனக்கு பிடிக்காட்டி அதை திருப்பி கொடுத்துரு. அனிதா என்னடா இங்க பாரு. இந்த டீம் மகேஷ் பக்கத்துல வந்து கலாட்டா பண்றான். உன் பக்கத்துல இல்ல, ஏன் பக்கத்துல? என்ன வளர? அந்த சேர் காலியா தானே இருக்கு. ஏய், என் பக்கத்துல இங்க ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கிறது உனக்காவது தெரியுதா இல்லையா? வாட் தீபிகா, ஆர் யூ நாட்? ஏய் ஜோசப் கிருஷ்ணா, உனக்கு கூடவா தெரியல? என் பக்கத்துல டி மகேஷ் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது. டி மகேஷா? அங்க யாரும் இல்லையே. ஐயோ தீபிகா, கீப் குவைட். இத பாருங்க மேடம், என்ன இந்த பையன் டார்ச்சர் பண்றான். என்ன உளற? பக்கத்துல காலி சீட் தானே இருக்கு. மேடம் இவன் இங்க பார், இதெல்லாம் எதுவும் வேலைக்கு ஆகாது. அங்க பாத்தியா, ஹெச்ஓடி அங்கதான் இருக்காரு. போய் அவர்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணு. நீ என்ன பண்ற பாரு. தல என் கிளாஸ்க்குள்ளே வந்து என்னை முட்டாளாக்குறியா? என்ன யாரு நினைச்ச? சார், ஹெச்ஓடி சார். என்னம்மா, என்ன விஷயம்? அங்க பாருங்க சார். யாரு? சார், 4th row 3rd seat. அந்த பையன் கேட்டரிங் காலேஜ்ல படிக்கிறான். இங்க வந்து கலாட்டா பண்றான். இப்ப காணுமே. எந்திரிச்சு போயிட்டானா? ஐயோ சார், சார் அங்கதான் இருக்கா சார். நல்லா பாருங்க. ஐயோ யாரு இல்லையம்மா அங்க? ஐயோ ஐயோ மை காட். ஒரு நிமிஷம். பாத்தீங்களா பாத்தீங்களா? இல்லாத டீம் மகேஷோட செல்போன் எப்படி அடிக்குது? சத்தம் கேட்டு எல்லாரும் திரும்பி பாத்தீங்கல்ல? தட்ட பாத்தீங்களா? தட்ட பாத்தீங்களா? நீ பாத்தல, நீ பாத்தல. தீபிகா, ஓ மேம், கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணாத. கெட் அவுட். ஹலோ, யாரு? ஆழ்வார் பேசுறேன் தம்பி. அன்னைக்கு என் பொருள் என்கிட்ட எகிர்னியே. உன் பொருளை ஏசி மயில் ராவணன் தட்டிக்கிட்டு போறாராமே, தெரியுமா உனக்கு? ஓ மை காட். ஆழ்வார், என்ன டிஸ்டர்ப் பண்ற. ஊரே தேடிட்டு இருக்க நீ எங்க இருக்க, எப்படி இருக்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண தாங்க மாட்டேன். நீ சாக்கடை, நான் சாக்கடையில் கல்லறிய விரும்பல. கோவப்படாத தம்பி, உன் பொருளை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்ல வந்தேன். ஆழ்வார், என் பொருளை எப்படி காப்பாத்திக்கணும்னு எனக்கு தெரியும். நீ மூடு. மகேஷ், ஆக்டிங் எப்படி? சூப்பர் சார். எங்க அப்பா கிட்ட சொல்லி அண்ணா தங்க சீரியல்ல அந்த தங்க கேரக்டர்ல எங்க அம்மாவை தூக்கிட்டு உங்களை போட சொல்றேன். ஓகே ஓகே. ச்சே, செம்ம செட்டப். ஆனா நீதான் உன் செல்போன் ஆஃப் பண்ணாம சொதப்பிட்ட. எப்படியோ சமாளிச்சாச்சு. இது என்ன இன்ஜினியரிங் காலேஜா இல்ல பிலிம் இன்ஸ்டிடியூட்டா? எல்லாம் இந்த நடிப்பு நடிக்கிறானுங்க. மேடம், உங்க பொண்ணுக்கு கேட்டரிங் சீட் கிடைக்கிறது எங்க பொறுப்பு. ஓகே மச்சான், நீ ஹெல்ப் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ்ரா. நான் லவ் பண்ற பொண்ணு யாரோ ஒரு மாமா கிடைக்கிறத விட என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிடைக்கணும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அப்போ டீம் மகேஷ் இனிமே பட்டும் ஃப்ரெண்டு இல்ல. என்னடா சொல்ற? என் ஹீரோ. தவடிய பிச்சாதான் இவனுக்கு ஹீரோயிசம் என்னன்னு